ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி, ஓகேவா, அதை அனலைஸ் பண்ணி, ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இதை எடுத்துருக்கிறோம். ஓகேவா, கொஸ்டின்ஸை. அதனால் இந்த செஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ லிக்யூட் கம்ப்ரஸ்ட் இன் ஏ சிலிண்டர் ஹேஸ் வால்யூம். ஓகேவா, வால்யூம் எனக்கு என்னது, அதாவது இனிஷியல் வால்யூம், அதாவது V1 = 0.04. ஓகேவா, அட் 50 kg. ஓகேவா, 50 kg, அதாவது P1. ஓகேவா, ப்ரெஷர். ஓகேவா, 50. தென் நெக்ஸ்ட்டு அண்ட் த வால்யூம் ஆஃப் எனக்கு என்ன பண்ணுது, ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, V2 = 0.039. ஓகே, அந்த யூனிட்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, மீட்டர் கியூப் kg/cm². ஓகேவா, P2 = எனக்கு என்னது 150 kg/cm². ஓகே, இப்போ எனக்கு பல்க் மாடலஸ் கேட்டிருக்காங்க, கே கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் K = TP/, ஓகேவா, அதாவது சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஓகேவா, dV/V. ஓகேவா, இப்போ நம்ம எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேவா, இதுக்கப்புறம் ஈஸி தான், கால்குலேஷன் தான். ஓகேவா, 150 - 50 டிவைடட் பை டிவியோட வேல்யூ எனக்கு என்னது V2 - V1. ஓகேவா, இல்லை எனக்கு ஆன்சர் எனக்கு என்னது நெகட்டிவ் வரக்கூடாது. அதனால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே ஒரு நெகட்டிவ் சைனை ஆட் பண்ணுறேன். ஓகேவா, தென் பாருங்கள், 0.039. ஓகேவா, மைனஸ் 0.04 டிவைடட் பை 0.04. ஓகேவா, இது எல்லாமே எனக்கு கால்குலேட் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது. ஓகேவா, எனக்கு என்ன கிடைக்குது, 400 kg/cm². ஓகேவா, இதெல்லாம் கால்குலேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, kg/cm² கிடைக்குது. அதாவது ஆப்ஷன் 400 இல்லை 4000. ஓகேவா, 4000 kg/cm². ஓகேவா, ஆப்ஷன் டி, அதாவது ஆப்ஷன் டி. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A plate weighing 150 Newton. ஓகேவா, and the measuring 0.08, அதாவது அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் டவுன்ஸ் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன். ஓகேவா, இன்க்ளைன்ட் பிளேன் ஓவர் அண்ட் ஆயில் ஃபிலிம் 1.2 mm thickness. ஓகேவா, ஃபார் அன் இன்க்ளினேஷன் ஆஃப் 30 degree and the velocity 0.2. ஓகேவா, தென் த விஸ்காசிட்டி ஆஃப் த ஆயில். ஓகேவா, நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எப்படி ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். அப்போ தான் நம்மளுக்கு என்னது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு ஸ்லைடு இருக்குது. ஓகேவா, இதில் எனக்கு லூப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, எல்லாமே இதில் லூப்ரிகேஷன் இருக்குது. இந்த லூப்ரிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. மியூவோட வேல்யூ தான் எனக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ நான் இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது எனக்கு என்னது 150 Newton. ஓகேவா, இதை நான் ரிசால்வ் பண்ணுறேன். ஓகேவா, 150 sin 30. ஓகேவா, 150 cos 30. 150 cos 30 degree. ஓகேவா, இதை நான் ரிசால்வ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா, 30 degree இன்க்ளினேஷன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வச்சு எனக்கு சியர் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா தெரியும். சியர் ஸ்ட்ரெஸ் = ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா, ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு என்னது, அதாவது 150. அதாவது எனக்கு என்னது ஒரு டைரக்ஷனில் தான் எனக்கு இந்த டைரக்ஷனில் எனக்கு என்ன ஆகுது, ஸ்லைட் ஆகுது. ஓகேவா, அப்போ அதுதான் எனக்கு என்னது 150 sin 30 டிவைடட் பை ஏரியா. எனக்கு என்னது, இதுதான் எனக்கு என்னது ஏரியா. ஓகேவா, 0.8 × 0.8. ஓகேவா, இப்போ எனக்கு என்னது, இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்,
அதுக்கப்புறம் இந்த சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு என்னது நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி அந்த ஃபார்முலா எனக்கு என்னது மியூ ஈக்குவல் டு டியூ பை டிஒய். ஓகேவா, மியூவோட வேல்யூ எனக்கு அன்னோனு, டியூவோட வேல்யூ எனக்கு என்னது வெலாசிட்டி 0.2. ஓகேவா, 0.2. ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னது 1.2 mm. ஓகேவா, அதாவது 1.2 இன்ட்டு 10⁻³ ஓகேவா. இதுலேருந்து நான் மியூவை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 150. ஓகேவா, இந்த ஏரியா எனக்கு என்ன கிடைக்குது, ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன கரெக்டாக எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது இந்த சைடு 1500 சார் 15000 டிவைடட் பை 128. அதாவது இந்த ரெண்டுத்தையும் எனக்கு என்னது மீட்டர் ஸ்கொயரு. இதை வந்து கரெக்டாக நான் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் sin 30 எனக்கு 1/2 அதை தான் கீழே வந்துருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மியூ ஈக்குவல் டு 0.2 டிவைடட் பை 1.2 இன்ட்டு 10⁻³ ஓகேவா. இப்போ நான் மியூவை நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது, மியூ ஈக்குவல் டு 0.7 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, அதாவது ஆப்ஷன் டி. ஓகேவா, ஆப்ஷன் டி எனக்கு கிடைக்குது. ஓகேவா, இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கான்செப்டுவலாக கொஞ்சம் கிளியராக இருந்தால் தான் இந்த கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஓகேவா, இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகேவா, இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே உங்களோட வேலை முடிஞ்சு பாதி ஒர்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த force needed to apply to a piston 2 cm radius in order to resultant force. resultant force எனக்கு என்னது, இது என்ன, இது எந்த இதுல இருந்து எனக்கு கேட்டிருக்காங்க, ஓகே அதாவது பாஸ்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபோர்ஸ் எனக்கு 600 நியூட்டன், சாரி 6000 நியூட்டன். அடுத்த ஒர்க்கிங் பிஸ்டன் ரேடியஸ் எனக்கு என்னது, அதாவது பாஸ்கல்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, இது ஒரு பிஸ்டனு, இந்த சைடு ஒரு பிஸ்டனு. ஓகேவா, அதாவது நார்மலாக இந்த பிஸ்டன்ல இருந்து எனக்கு என்னது ரிசல்டன் ஃபோர்ஸ் கிடைக்குது. அந்த ஏரியா எனக்கு வந்துட்டு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சாரி 6 சென்டிமீட்டர். எனக்கு வந்து ஒர்க்கிங் ஃபோர்ஸு அதுக்கு வந்து 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட என்ன ஃபோர்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா, F1/A1 = F2/A2. ஓகேவா, ஓகே இவ்வளோதான். இதுதான் எனக்கு என்னது பாஸ்கல்லாலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா, F1 வேல்யூ தான் எனக்கு என்னது அன்னோனு, 5/4 ஏரியாவோட வேல்யூ. ரெண்டுமே எனக்கு என்னது ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க, 5/4 2 ஹோல் ஸ்கொயர். ஓகே ரெண்டுமே சென்டிமீட்டர் தான். சென்டிமீட்டர் எனக்கு கேன்சல் ஆயிரும், அதனால நான் வந்துட்டு சென்டிமீட்டரில் யூனிட்ஸ் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு என்னது F2ஓட வேல்யூ 6000 டிவைடட் பை 5/4 இன்ட்டு 6 ஸ்கொயர். ஓகேவா, தென் F1ஓட வேல்யூ எனக்கு என்னது, F1 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் 666.67 நியூட்டன். ஓகேவா, அதாவது ஆப்ஷன் டி. ஓகேவா, இதெல்லாம் கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணிட்டா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். உங்களுக்கு என்ன வேலைன்னா நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக இருக்குதா, இந்த சார் கரெக்டாக தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A container contains water and oil of specific gravity. எனக்கு என்னது சாரி ஆயிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எனக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க 0.9 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஆயில் இஸ் த டாப் வித் எ டெப்த் ஆஃப் 1 மீட்டர். ஓகேவா, இந்த பாட்டம் வந்து ஆயில் இருக்கு 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஜி வேல்யூவை 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்துட்டு மொத்தமாக ஒரு கண்டெய்னரில் 2 ஃப்ளூயிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆயில் இருக்குது. ஓகேவா, ரெண்டாவது எனக்கு வாட்டர் இருக்குது. ஓகேவா, இப்போ எனக்கு பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, பாட்டமில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ப்ரெஷர் ஆஃப் ஆயில் ஈக்குவல் டு எனக்கு என்னது ρgh. ஓகேவா, ரோவோட வேல்யூ எனக்கு 900, ஜியோட வேல்யூ 9.81 இன்ட்டு ஹைட்டு எனக்கு வந்து 1 மீட்டர். ஓகேவா, இதை கால்குலேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 8899 கிடைக்குது. ஓகேவா, அதாவது ப்ரெஷர் ஆஃப் ஆயில்
ஓகேவா. அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு ரோ ஜி ஹைச். ஓகேவா. இதில் எனக்கு ரோ வாட்டரோட எனக்கு என்னது 1000 இன்ட்டு 9.81 இன்ட்டு 2. ஓகேவா. அதாவது ஹைட்டு 1, இது 1. ஓகேவா. அப்போ எனக்கு என்னது 2 மீட்டர். ஓகேவா. தென் பாருங்க, இதை எனக்கு கால்குலேட் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 19620. ஓகேவா. இப்போ எனக்கு ப்ரெஷர் ஆஃப் பாட்டம் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஆயில் ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். ஓகேவா. தென் 8899 ப்ளஸ் 19620. ஓகேவா. இது எல்லாமே எனக்கு என்னது பாஸ்கல், இதுவுமே எனக்கு என்னது பாஸ்கல். அப்போ எனக்கு ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது 88428449. ஓகேவா. அதாவது இது நான் கிலோ பாஸ்கலுக்கு மாத்திரேன் 28.44 கிலோ பாஸ்கல். ஓகேவா. அதாவது ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5th கொஸ்டின். ஓகேவா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் எ ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட். எனக்கு ஃப்ளூயிட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்னென்ன ஃபோர்ஸில் எனக்கு ஆக்ட் ஆகும்? கிராவிட்டி ஃபோர்ஸு, ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எனக்கு என்னது ப்ரெஷர் ஈக்குவல் டு ரோ ஜி ஹைச். ஓகேவா. அதுதான் எனக்கு என்னது ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. ஓகேவா. அதுக்கப்புறம் எனக்கு என்னது சர்ஃபேஸ் டென்ஷன் எல்லா டைமும் இருக்கும். அதுக்கப்புறம் விஸ்கஸ் ஃபோர்ஸ் எனக்கு எப்போ தான் வரும்? அது ஃப்ளூயிட் வந்து மோஷனில் இருக்கும்போது தான் எனக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸை நான் ஃபீல் பண்ணுவேன், ஸ்டாட்டிக்கில் எனக்கு இருக்காது. ஓகேவா. அப்போ எனக்கு என்னது 1 2 3. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a rectangular plate 3 meter long 1 meter wide. ஓகேவா. immersed in a water such a way. ஓகேவா. that is 3 meter side is parallel to the water surface and the plate is 1 meter below it. The total pressure on the plate. ஓகேவா. டோட்டல் ப்ரெஷர் ஆன் த பிளேட்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. அதாவது 1 வாட்டர் சர்ஃபேஸு ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலரோட ஏரியா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 × 1 ஏரியா. ஓகேவா. எனக்கு அது வந்து 3 மீட்டர் பேரலல் வாட்டர் சர்ஃபேஸ் அண்ட் த பிளேட் இஸ் 1 மீட்டர். ஓகே. இப்போ எனக்கு இதுக்கு ஃபார்முலா எனக்கு என்னது? ஓகேவா. Fn ஈக்குவல் டு ரோ ஜி ஏஎக்ஸ். ஓகேவா. அதாவது எனக்கு எவ்வளோ இம்மெர்ஜாக இருக்குது, அதாவது எனக்கு எந்த இடத்துல எக்ஸுங்கிறது எனக்கு என்னது அதோட ரிசல்டன் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குங்கிறது. ஓகேவா. ரோ எனக்கு என்னது 1000 இன்ட்டு ஜியோட வேல்யூ 9.81 இன்ட்டு 3 × 1. எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது இன்ட்டு 1 + 0.5. ஓகேவா. அது வந்து எனக்கு என்னதான் இருக்குது 1 mm பிளேட்டு. ஓகேவா. 1 + 0.5. நெக்ஸ்ட் இதை நான் எல்லாம் கால்குலேட் பண்ண எனக்கு ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கி 44145 நியூட்டன். ஓகேவா. இப்போ இது வந்து ஃபோர்ஸு இப்போ நியூட்டனில் இருக்குது. இப்போ நான் அதை கிலோ நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணுறேன். 44.14 கிலோ நியூட்டன். ஓகே. ஆப்ஷன் பி. ஓகேவா. ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a stone 40 நியூட்டன். ஓகேவா. யாரில் ஒரு ஸ்டோனை நான் என்ன பண்ணுறேன், சாரி ஒரு ஸ்டோனை நான் என்ன பண்ணுறேன் ஏரில் நான் கட்டி தொங்க விடுறேன். அப்போ அதோட வெயிட் எனக்கு என்னது 400 நியூட்டன். ஓகேவா. அதோட வெயிட்டு 400 நியூட்டன். இதே இது நான் என்ன பண்ணுறேன் வாட்டரில் நான் இது பண்ணுறேன். வாட்டரில் பண்ணும்போது எனக்கு என்னவாகுது அதோட வெயிட் வந்து 225 நியூட்டன். ஓகேவா. 225 நியூட்டன். அதாவது இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்பேரண்ட் வெயிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்பேரண்ட் வெயிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. தென் பாருங்க, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா அப்போ இந்த ரெண்டுத்தையும் கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சது? எதுக்கு இதில் அப்பேரண்ட் வெயிட்டுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் தான் நான் என்னன்னு சொல்லுவேன். அதாவது இந்த பயான்சி ஃபோர்ஸ் எனக்கு அப்லோட் ஃபோர்ஸ் இருக்குது, அதனால இங்கே எனக்கு 225 காட்டுது. ஓகேவா. யாரில் எனக்கு 400 காட்டுனது, வாட்டரில் 225 தான் காட்டுது. அதோட நியூட்டன், அதோட வெயிட்டு. ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதோட அப்பேரண்ட் வெயிட்டு நான் கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா, ரியல் மைனஸ் பயான்சி ஃபோர்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டுத்தையும் கழிச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும், இதோட அப்பரண்ட் வெயிட் கிடைச்சிரும். ஓகேவா, 400 மைனஸ் 225. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டுத்தையும் கழிச்சா எனக்கு 175. இது எனக்கு என்னது அப்பரண்ட் வெயிட்டு. இதுக்கு நான் என்ன கேட்டிருக்கு, இதில் ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்டிருக்கு. ஓகேவா, ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் பாடி இன்ட்டு ஜி இன்ட்டு வி. ஓகேவா, ரோ ஆஃப் ஃப்ளூயிடு இன்ட்டு ஜி இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடு. ஓகேவா, அதாவது 400 டிவைடட் பை 175. ஓகேவா, ரெண்டுத்தையும் எனக்கு டிவைட் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 2.38. ஓகேவா, அது எனக்கு என்னது ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஓகே, அதாவது ஆப்ஷன் டி. ஓகேவா, இது எனக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஓகேவா, இதில் நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஈஸியாக வரைஞ்சிட்டிங்கன்னா, ஓகேவா, வெயிட்டு பயான்சி ஃபோர்ஸு. ஓகேவா, ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு த ஃபங்க்ஷன் ஆஃப், அதாவது இது சை. ஓகேவா, இது சை. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, if the steam function is given by psi 3xy. ஓகேவா, the velocity at the point எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2,3. velocity at the point 2,3. ஓகேவா, இப்போ எனக்கு வெலாசிட்டி, அந்த பாயிண்டோட வெலாசிட்டி எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லை, யூஸ் ஈக்குவல் டு மைனஸ் டவு சை டிவைடட் பை டவு ஒய். ஓகேவா, இப்போ எனக்கு என்னது ஒய்யை பொறுத்து எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3x. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு v இஸ் ஈக்குவல் டு டோ சை டிவைடட் பை டோ எக்ஸ். ஓகேவா, எக்ஸை பொறுத்து எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3y. ஓகேவா, இப்போ எனக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா எனக்கு என்னது, ரூட் ஆஃப் u ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர். ஓகேவா, அட் v எனக்கு எந்த பாயிண்டில், 2,3 அப்படிங்கிற ஒரு பாயிண்டில். ஓகேவா, தென் எனக்கு என்னது மைனஸ் 3 இன்ட்டு, அதாவது இது u 3xோட வேல்யூ எனக்கு என்னது 2. ஓகேவா, தென் 3 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ எனக்கு என்னது 3. ஓகேவா, ரூட் ஆஃப், தென் 6 மைனஸ் 6 ப்ளஸ் 9. ஓகேவா, சாரி 6 ஸ்கொயர் u ஸ்கொயர். ஓகேவா, ஓகே வெயிட் பண்ணுங்க. அப்போ எனக்கு என்னது 6 36 ப்ளஸ் 81. ஓகேவா, 36 ப்ளஸ் 81 எனக்கு ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது, ரூட் ஆஃப் மைனஸ். ஓகேவா, இது சால்வ் பண்ண எனக்கு ஆன்சரு 10.82 கிடைக்குது. ஓகேவா, அதாவது ஆப்ஷன் பி. ஓகேவா, தென் 9th கொஸ்டின் பாருங்க. In a streamline steady flow 2 points A and B. ஓகேவா, on a streamline or in apart and the flow velocity. ஓகேவா, in apart velocity varies 2 meter per second to 5 meter per second. What is the acceleration of fluid at B in meter per second square? ஓகேவா, velocity at B என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரீம் லைன் எனக்கு என்னது, ஆக்சிலரேஷன் ஆஃப் B is equal to VB dt divided by, ஓகேவா, dV divided by dt. ஓகேவா, தென் பாருங்க, ஓகேவா, தென் வெலாசிட்டி எனக்கு என்னது 5. ஓகேவா, எனக்கு என்னது VA எனக்கு என்னது 2, VB எனக்கு 5. ஓகேவா, இன்ட்டு 5 மைனஸ் 2 டிவைடட் பை டைம் வந்து எனக்கு 1 பெர் செகண்டுக்கு எனக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 1. ஓகேவா, 5 இன்ட்டு 3 எனக்கு என்னது 15. ஓகேவா, ஆக்சிலரேஷன் எனக்கு என்னது, ஆக்சிலரேஷன் ஆஃப் V பாயிண்ட் கேட்டிருக்காங்க, VB இன்ட்டு dV பை dt. ஓகேவா, இதுதான் எனக்கு என்னது ஸ்ட்ரீம் லைனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ ஆக்சிலரேஷன்.
ஓகேவா, 2 லைன்ல இருக்கக்கூடிய அந்த பியோட ஆக்சிலரேஷன் எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் டி. தென் நெக்ஸ்ட் பாருங்க. ஓகேவா, இந்த 10th கொஸ்டின் பாருங்க. ஓகேவா, கொஞ்சம் கான்செப்டுவலாக இருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்ட்ரீம்லைன் ஈக்குவேஷன் தெரியும். அதாவது இந்த சம்மில் எனக்கு வி கொடுத்துருக்காங்க, பாயிண்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதாவது என்ன ஈக்குவேஷன் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஆக்சுவலாக இது வந்து கேட் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஓகேவா, நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிராக் பண்ணிடலாம் எஸ்எஸ்சியில். ஓகேவா, இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்துட்டு இப்போ முன்னாடி மாதிரி இல்லை, உங்களுக்கு மெயின்ஸுமே கேட் ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போவுமே இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இது எனக்கு என்னது ஸ்ட்ரீம்லைன் ஈக்குவேஷன். ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணுறேன். ஓகேவா, இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, ln x ஓகேவா மைனஸ் ln y ப்ளஸ் சி. ஓகேவா, ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ln x இன்ட்டு ln x இன்ட்டு ஒய், அதாவது இந்த ln இந்த பக்கம் வந்துடுது. ஓகே, நான் ஒரு ஸ்டெப் எழுதியிருந்தேன், கன்ஃபியூஷன் ஆகாது உங்களுக்கு. ஓகேவா, ப்ளஸ்ஸு ln y ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன், ln xy ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகேவா, இப்போ xy இஸ் ஈக்குவல் டு இ பவர் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இதுதான் எனக்கு என்னது ஈக்குவேஷனு. இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், ஓகேவா, xy இஸ் ஈக்குவல் டு இ பவர் கே. அந்த கே தான் எனக்கு என்னது கான்ஸ்டன்ட். இந்த இ பவர் சிஎன் என்ன, அதாவது இ பவர் கான்ஸ்டன்ட்டை நான் என்ன எடுக்கிறேன், கேன்னு எடுக்கிறேன். அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, xy இஸ் ஈக்குவல் டு கே. இப்போ xyயோட வேல்யூ எனக்கு என்னது, xyயோட வேல்யூ 1,2. ஓகேவா, அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு, அப்போ கேயோட வேல்யூ எனக்கு என்னது 2 கிடச்சிருது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா, சப்ஸ்டியூட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ எனக்கு ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது, xy இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா, இப்போ நான் இதை இந்த 2 இந்த பக்கம் வருது, xy மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, இதான் எனக்கு என்னது ஆன்சரு, அதாவது ஆப்ஷன் சி. ஓகேவா, ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த வியிலேருந்து ஃபஸ்ட்டு இன்னொரு டைம் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸ்ட்ரீம்லைன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய வி, அதாவது எக்ஸு ஒய் காம்போனண்ட்டை எடுத்து நான் இந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரீம்லைன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நான் அதில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி மறுபடியும் நான் அந்த கான்ஸ்டண்ட்டை அதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன கிடைக்குது, புது ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.